அங்கே தான் உட்காந்துருந்தேன். நான் கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஆனால் செம்ம காற்று ஜம்முன்னு இருந்தது. அப்படியே படுத்தா தூங்கிடலாம். வரல நான் இந்த ஈவினிங் லேட் ஆகும்ல ட்ராவல், அதெல்லாம் ட்ரைவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கார் இங்கே வரும்போது எப்போவுமே ஒன்றே இவங்க கூட யாராவது ஆட்டோவில் தான் வருவாங்களா, இவரை கூப்பிட்டுட்டு ஆட்டோவில் காற்று அடிக்குமா நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு வருவேன், ட்ரைவ் பண்ண வேண்டாம். வெளியே வந்துடும் அது கேட்குறேன். அப்படியே போமா. சரி போ. இல்லை போகிற வழியில் ஏதாவது இருக்கும்ல டீ கடை? தலைவா லெஃப்டில் போயிட்டு புலிகோகை அந்த போனோம். அது என்ன புலிகோகை? அது ரைட் சைடில் இருக்குண்ணா. ஓ டூரிஸ்ட் பிளேஸ் தான். சரி. என்ன புலி இருந்ததுன்றாங்க, நம்மளே பார்த்தோம். நம்ம புலிகோகை. டீ போடுறாங்களா? எப்போ வந்தீங்க? நேற்றே வந்தீங்களா? காலையில் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சா? அவர் வந்ததே பெரிய விஷயம். அவர் முக்கியமான ஆள். அவங்கள மாதிரி முக்கியமான ஆள் வரதுக்காக காத்திருக்கேன். நிச்சயமா இவர் வந்துட்டாரா ஆண்டு சரியா? கமலா அவங்க வீடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. யார் கமல்? ஓ இந்த ஊரா? ஓகே. அது வேற இன்னைக்கு வந்து எங்க எந்த பக்கமா? பேக் சைடு. கூடாதுன்னு அப்படி கேட்குறேன். இப்போ நான் ரெக்கார்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் பேசுகிறது தெளிவாக இருக்கும், நீங்கள் பேசுகிறது தெளிவாக இருக்கும். வேணான்னும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி. ஓகே. ஸோ மீட்டிங்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதனால் இல்லையா? கரெக்டாக சூப்பரையா? இது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் இன்னும் வரல. ஆக்சுவலாக வெளிநாட்டிலலாம் வந்து இதே கோப்ரோவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே லைவ் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே வந்து அந்த இது வரல ஆப்ஷன். இப்போ வந்து ரெக்கார்டர் மட்டும்தான். ஆமாம், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து அப்படியே எடிட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி. ஸோ அதனால இது முன்னாடி ரொம்ப விலை கூட, இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஓரமாக இருக்கோ?
இறங்கிடுவா. வெயிலாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. எப்படிமா அங்கே போய் ப்ரேயர்லாம் பண்ணலாம் நம்ம? அவர் வர கதை அடிச்சுக்கினே வந்தார், நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். உட்காரலாம். இந்த வரலாமா? அப்படி சேரை போடுங்க, நம்ம இப்படி தின்னு என்ன இருக்கு சார்? நல்லா இருக்குல்ல பீச். நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் ஓரம் காற்று அடிக்கிறதுல சாஞ்சு இலைப்பாடுறோம். ஜூஸ் வர எவ்வளோ வண்டி வருது, காரு எல்லாம் விட்டுட்டு சாப்பாடு மெயின் ரோட்லேயே சாப்பாடு கிடையாது. நிறைய ஃபேமிலி அது அப்படியே உட்காந்துருக்காங்க நிறைய. நல்லா அப்படித்தான் என்னதை கேட்டார், நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க. அது எப்போ நாங்கள் தான் காத்துக்கணும்னா அது உண்மை இல்லையா? அது எப்போ நான் எத்தனை முறை கேட்டுங்களா ஐயா, நீங்க அண்ணன் சொன்னாரு அது எப்பயான்னு கேட்டுக்கிறீங்களா எத்தனை முறை எதோ அதெல்லாம் மறந்துட்டான். இல்லாமல் சொல்லுமா வர பேசுனா சரி, நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க. நீங்க எப்போலாம் சொல்றீங்களா அப்போலாம் ஃப்ரீ தான். ஆமா, நாங்க என்ன வேலை செய்யறோம்? நாங்கள் என்ன செய்யறது? நான் எந்த வேலையும் செய்யல, வீட்டில் 24 hours வீட்டில் தான் இருக்கேன். சமையல்லாம் பண்றீங்களா இப்போ? சமையல் சமையலெல்லாம் புளி சாதம், தக்காளி சாதம். எனக்கு எதுவும் விஷயம் தெரியலன்னா உங்ககிட்ட ஆமா சொல்றாரு. எனக்கு எல்லாம் தெரியுதுனால எதுவும் சொல்ல. இல்ல அப்பப்போ தக்காளி வெங்காயம் அது மட்டும் கட் பண்ணி தரேன். ஜூஸ் கொண்டு வராங்க. ஆமா, இரியா சர்பத்து எடுத்துங்க. எனக்கு பிடிக்கிறதுக்கு இதான் வசதியாக இருக்கும். நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம், அதான் அதிகமாக எடுப்போம். சூப்பராக இருக்குங்க சர்பத்து. வேணாமா சதீஷ்? ஐயா கேட்டு அதுக்கப்புறம் வந்தாரு, போலாங்க. அப்படியா? ஆரணும் வராது. அப்படியா? என்னத்தான் கொடுத்தா மாதிரி இருக்கு. ஆமாம், பையனை வர சொல்றேன், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. அந்த வண்டி ஆனா ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு அமிச்சா பாத்தீங்களா, அந்த வண்டி போயிடுச்சு. இப்போ அதோட பெரிய வண்டி. அப்படியா? இப்போ எவ்வளோ? அதே பட்ஜெட்டா? ஆனா அதே பட்ஜெட். ஆஹா, அதே பட்ஜெட்டுக்கு ரெண்டுமே பெரிய வண்டி தரேன்றாங்க. அது தரமான்னு சொன்னீங்கன்னா கூட விரும்பிட்டு பாரியா? அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு, கான்ஃபிடன்ஸ். அதான் சொல்றேன். திருப்பி பாயினா அது கொஞ்சம் லைட்டா காமிச்சாலும் பிரச்சனை இல்ல. இல்ல. அதனால எங்க போகுது பாத்தியா? எனக்கு கூட தோணல இது மாதிரி.
மிக்சிட்ட பிறகு நீங்கள் நினைக்கிறீங்க அது கொஞ்சம் சொல்லணும். நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா பேசும்போது நம்ம நடுவுல பேசக்கூடாது. அவர் பேசுகிற அவரை பார்த்து கற்றுக்க நல்லா பேசும்போது. ஜோயல் பிரதர் நீங்கள் குடிக்கலையா? காஃபி அவர் காஃபி தான் குடிப்பாரா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. இப்போ 5 தான் வந்து சரி காஃபி சரி ஒன்று காஃபி தான் சொல்லிட்டேன். அவருக்கு ஜோயில் அங்கேயும் காஃபி தான் ஆர்டர் பண்ணேன். அங்கேயும் காப்பி தான். ஓஹோ, அப்போ வேற மாதிரி போறா போலுக்குது இது. வீட்டில் காஃபி இல்லைன்னு சொல்லிட்டு கும்பகோணம் டிகிரி காஃபி பேசு என்ன பேசியா நீ வந்ததுக்கு எல்லாம் ஆரோனையா தான் கற்று. எங்கே போகிறீங்க? ஒரு பாக்கெட் பிஸ்கட் போட்டால் இங்கே தான் இருக்கிறாரு. நம்மளே சுற்றி இருக்கலாம். பிளாக்கி இந்தா போடுறாங்களா? ஒரு பிஸ்கெட் என்ன பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் வாங்கினா சால்ட் பிஸ்கட். சால்ட்டா சால்ட் பிஸ்கட் 50 உப்பு இந்த இது நார்மலாக கஸ்டமர் எப்படி சொல்ல கிடையாது. பட்டர் பிஸ்கட் மாதிரி ரவுண்டாக இருக்குமே. ஐயா ஜோயிலையா ரவுண்ட் பிஸ்கெட் பட்டர் பிஸ்கட் அது சால்ட் பிஸ்கட் தானே சொல்லுவாங்க. இல்ல பட்டர் பிஸ்கெட். ஓ அது பேர் பட்டர் பிஸ்கட்டா? சால்ட் பிஸ்கெட் வந்து உஸ்மானியா அது பிஸ்கெட். ஒயிட் கலர்ல உஸ்மானியா பிஸ்கெட் நீங்க சொல்றது சின்னதா நெய் பிஸ்கெட் சின்னதா இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கும் சாஃப்ட்டா. இல்லை மாவு அந்த மாதிரி இல்லை, ரவுண்டா ப்ரௌன் கலரில் இருக்குமே ரவுண்டா பட்டானியாவா? பட்டர் பிஸ்கெட்லயே பட்டர் பிஸ்கட் மாதிரியே டீ கடையில் வச்சிருப்பானே ஒரு நெய் பிஸ்கெட் சொல்லுங்க தெரியுமா? உஸ்மானியா பிஸ்கெட் அது. அந்த மாதிரி தான். அதுதான் உஸ்மானியா பிஸ்கெட். உங்களுக்கு இல்ல என்ன இது பிஸ்கட்? ஓ இது வந்து மேரியா? அப்போ இது என்ன மினி மேரியா? மினி மேரி பிஸ்கட் பிரிட்டானியா. ஒரிஜினல் வாங்கினா தானேயா? ஏன் மேரி மேரி வாங்க? நீ காபி குடி. சரி இந்த சாப்பிட்டா நான் ஒன்று தான் வாங்கினேன். கருப்பொண்ணு போட்டேன் சார். என்ன கருப்பொண்ணு? ஐயோ அந்த நாயா ஸ்டார்ட் வேலையா இது வருமா சம்பவங்களாங்க கட் பண்ணி சொல்கிறேன். சிரிப்பதுக்கு தான் சிரிப்பதுக்கு இல்லை. நைட்டு ஃபுல்லாக செஞ்சு உட்காந்துருக்குறேன். சரி அன்பு என்னிடும் வேலை ஏன் நீங்க உட்காருங்க. நான் உட்காரேன். பாசிட்டிவ் பண்ணானே ஆளு. எதனா ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கிற போல. ஏன் உங்களுக்கு காஃபி குடிக்கிறீங்களா? அப்படி தான் இருக்கும். நீ கொஞ்சம் குடிச்சு பாரு தெரியும் உனக்கு. ஏன் நீ குடிச்சு நான் குடிக்கணுமா? குடிச்சு என்ன ஆயிடும்? பல்லு வளர்க்குற காயில் அது போக போக சொல்லி கால் காட்டல அது போரிட்டு போகிறேன். அப்போ பக்காவா இருக்கும். அது எப்படி வைப்பாங்க? வண்டிக்கு மேலே என்ன வரணும்? நீ காஃபி குடிக்கலையா? சரி குடிச்சிட்டே போகலாம். கடல் மண்ணில் சூப்பராக
1 கிலோமீட்டர் இருக்குமா? இன்னும் அங்கே அதில் போய் அங்கேருந்து கீழேயா? அவ்வளோதான் மோடு வந்து நடந்து வராங்கல்ல எல்லாரும். நல்லா இருக்குல்ல மண்ணெல்லாம் சூப்பராக உட்காந்துலாம் அந்த மாதிரி முதல்ல உட்காந்து
இந்த பைன் ட்ரீ தானே, கிறிஸ்மஸ் ட்ரீ, சிவப்பு மரம். இங்கே உட்காந்து சாப்பிடுவீங்களா? சூரியன் மறைய போகுது. ஏன் அங்கே எங்கே போகிறீங்க? பயமாக தான் இருக்குது. ரைட்டு தான், ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு இதாக இருக்குல்ல. இது என்ன செடி ஆக்சுவலா? ஆட்கள் நடக்கிறதா? அப்படி போவாங்களா? ஏன் அவர் எங்கே ஓரமாக போய் ஒதுங்கிட்டாரு? இப்படி போவா? பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. எங்க கால் வைக்கிறதுனே தெரியல. அப்படியே மிதிச்சு வரவா? நைட்டா? ஐயோ பயங்கரமா இருக்கு செடியெல்லாம். அந்த புதருக்குள்ள போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்து வரக்கூடிய பாதையா? வண்டி வேப்ப மரம் வந்து தரையோட இருக்குது. அந்த எல்லா ஃபுல்லாக இருக்குமா? வேப்ப மரம் நிறைய மரம் அப்படி வளருதா? கடல் கரையில் வேப்ப மரம். என்ன நெருஞ்சி? யானை நெருஞ்சி. கிட்னி கூட கல்லுக்கா? கிட்னிக்கு கூட கல் இல்லை, கிட்னியில் இருக்கிற கல்லுக்கு கூட இது நல்லது. கிட்னிக்கு நல்லது. ஆமாண்ணா. இது என்ன பண்ணணும்? இதை வந்து கிட்னிக்கு எடுத்துட்டு எல்லாம் அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டரை தண்ணி எடுத்து வச்சுட்டு நைட் அப்படியே வச்சுக்கணும். நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும். அப்படியே வச்சுட்டு காலையில் எடுத்தீங்கன்னா வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி வளவளப்பு ஆயிலி இது ஃபுல்லாகவே அப்படி மாறிடும். காட்டுங்க. இது பேர் என்ன பேர்? யானை நெருஞ்சி அப்படின்னு. நெருஞ்சில். நெருஞ்சில் எண்ணெய் செடி சொல்லுவோம் நாங்கள். எண்ணெய் செடி. எண்ணெய் செடி தண்ணியில் போட்டால் எண்ணெய் மாதிரி மாறிடும்.
எதுக்கு கிட்னி ஸ்டோன் கிட்னிக்கு கிட்னி ஸ்டோனு அதுக்கெல்லாம் இதான் இந்த செடி தானே? சின்ன வயசுல சுப்பாடுறோம் என்னைக்கு அதான் மோசமான முடியாது இது ஃபுல்லாகவே அந்த செடி தான். அடுத்து இந்த கீரைண்ணா இது மூக்கரத்து கீரை. இது என்ன கீரை? மூக்கிரட்டை. இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு நல்லதுண்ணா. கிட்னியில் இருக்கிற அந்த 30 ரூபா இப்போ எல்லாம் விற்கிறாங்க இதெல்லாம் கடையில். மூக்கிரத்த கீரை இது பாண்டிச்சேரில இருந்து வந்தாங்க. கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை கடையில் வாங்கிட்டு இருக்க மாட்டோம். அதை விட இது பவர்ஃபுல். ஆமா அதையும் விற்கிறாங்க. 30 ரூபா ஒரு பாக்கெட்டு. நல்லா 100 கிராம் முதல்ல அரைச்சி தடவாங்க. இப்போ யூடியூப்ல ஒரு அம்மா விட்டாங்க பாரு, இதை வந்து விதைக்கு சாப்பிடுறது அப்படின்னு ஒன்று. இப்போ எல்லாம் விதைக்கு தான் சாப்பிட்றாங்க. குப்பைமேனியா? குப்பைமேனியா அது பேரு? தெரியும், குப்பைமேனி கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி உடம்புல போட்டு தடவாங்க. அதை இப்போ சமைச்சு சாப்பிடுவாங்க. வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அப்படியே. பரவாயில்ல, கடற்கரையில் இவ்வளோ மூலிகை செடிகளா? நம்ம வீட்டாண்ட இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அங்கே கடையில் விற்கிறாங்க. நம்ம வீட்டாண்ட மாநாடே இருக்குது. ஆனால் பயிர் எடுத்து சமைக்க மாட்டோம். என் பொண்ணு இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ ரேவதி கல்யாணத்துக்கு அஸ்ரீ அங்கிள் கூட அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னா அதே மாதிரி டாப் வேணும் எனக்கு. டாப்? ஓ, அவர் ஒரு டாப் போட்டிருப்பாரு. செம. அதுவும் பச்சை கலர் தானே? ப்ளூ கலரு. ஸ்லீவ்லெஸ்ஸா? சுடிதார் டாப் மாதிரி இருக்குதா? குர்தா குர்தீஸ். இப்போ இவரு நரேந்திர வந்து பணமரம் ஏறுவாப்புல. செலவு பண்ணுறதை கிட்ட நாங்கள் கடையில் வாங்கிப்போம்.